உங்களுக்கு பிடிச்ச ஊரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் பில்டிங்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனிமேட் பண்ணலாம். ஃபோட்டோவை வந்து நம்ம ChatGPT வச்சு பண்ண போகிறோம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஃபோட்டோ. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாவாத்தி சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். சேனலில் தான் நான் மோஸ்ட்லி சாம்பிள் ஃபோட்டோஸ் இல்லை வந்து சாம்பிள் ப்ராம்ப்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸ், பில்டிங்ஸ் அதோட ஃபோட்டோவை நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த லேண்ட்மார்க்ஸோட அவுட்லைன் கிளியராக இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து திண்டுக்கல் ஃபோர்ட்டோட ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அதுவே திருச்சி மலைக்கோட்டை ஃபோட்டோ பார்த்திங்கன்னா மேலே அவுட்லைன் க்ளீனாக இருக்குது, பட் கீழே வந்து நிறைய வீடு வருது. ஸோ ஏஐ வந்து குழம்பி போயிடும், எதை வந்து காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாது. அதனால் இன்ஷாட் ஆப்பில் நீங்கள் கட் அவுட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த விஷயம் தேவையோ அதை ஒண்டி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஷாட் ஃபோட்டோ அதுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் போயிட்டு இந்த கட் அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எரேசர் பட்டனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் தேவையான லேண்ட்மார்க்கோட இமேஜ் ஒண்டி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஏஐயில் அவுட்புட் வந்து நல்லா சூப்பராக வரும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ChatGPTயில் ப்ளஸ் அழுத்தி ஆட் ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த சாம்பிள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான பில்டிங்ஸ், லொக்கேஷன்ஸோட ஃபோட்டோ. இப்போ நான் திண்டுக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஃபோர்ட்டு, வேணு பிரியாணி ஹோட்டல், அதுக்கப்புறம் லேக்கோட ஃபோட்டோ, கொடைக்கானல் ஹில்லோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணேன். ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சிட்டிக்கு அதே மாதிரி ஒரு சிமிலரான ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி கொடுங்க. நான் வந்து திண்டுக்கல் சிட்டியோட இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க்ஸோட ஃபோட்டோஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லேண்ட்மார்க்ஸ் ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜென்ரேட்டட் ஃபோட்டோவில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லேண்ட்மார்க்ஸ்லாம் வந்து ஒன்று திண்டுக்கல் ஃபோர்ட், செகண்ட் வந்து வேணு பிரியாணி, அந்த மாதிரி அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஒரு 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது. பட் இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் கொடுக்கணும்னு. ஸோ இப்போ லேண்ட்மார்க் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். சப்போஸ் லேக் வந்து லெஃப்ட்டில் வரணும், அந்த ஹில் வந்து பின்னாடி பக்கத்தில் வரணும், அதுக்கப்புறம் வேணு பிரியாணி வந்துட்டு ரைட் சைடில் வரணும், ரோடு வந்து பேரலாக போகணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது பில்டிங்ஸ் ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த லேண்ட்மார்க்ஸை ரிமூவ் பண்ண சொல்லணும். ஸோ 2வது வாட்டி ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஜென்ரேட். ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில் வந்து காரு இல்லை சைக்கிள், பைக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ChatGPT ஆட் பண்ணலைன்னா நீங்கள் அதையும் ChatGPT கேட்டுடலாம். லைக் ப்ளீஸ் ஆட் சம் கார்ஸ் ஆன் த ரோடுன்னு சொல்லிட்டு. இந்த எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம அனிமேட் பண்ணும்போது வெறும் கார், பைக்கை தான் மூவ் பண்ண போகிறோம். இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம pixverse.ai இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக 30 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. நாம் வந்து இதில் இமேஜ் டு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் டு டெக்ஸ்ட் அந்த ஹெட்டிங் கீழே இந்த பட்டனை அழுத்தி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண. ஸோ ஃபோட்டோ வந்து கொஞ்ச நேரத்தில் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். கார் மூவிங் ஆன் த ரோடு அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம டாப் ஆங்கிள் ட்ரோன் வியூ மாதிரி வைக்கிறதுனால வந்துட்டு வேறு அதிகமான மூமெண்ட்ஸ் இல்லாமல் வெறும் கார் ஒண்டி மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸில் உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். இப்போது அந்த ஜென்ரேட் ஆன வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் பட்டனை அழுத்தி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ஸ்டாவில் சொல்லுங்கள்.